ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தலைப்பு செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் மாறி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெங்காயத்தை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இப்போ நம்மக்கிட்ட வந்துடுச்சு. 1 கிலோ வெங்காயம் விலையை கேட்டாலே தலை சுற்றுற அளவுக்கு இருக்குது. இப்போ 70, 80, 90, 100ன்னு போய் இப்போ 200 ரீச் ஆகிடுச்சின்னு இன்றைக்கி காலையில் நியூஸில் சொல்கிறாங்க. வெங்காயத்தை உரிக்க தான் கண்ணீர் வரும்னு சொல்கிற காலம் போய் இப்போ வெங்காயத்தோட விலையை கேட்டாலே நம்ம எல்லாத்துக்குமே கண்ணீர் வர்ற மாதிரியான நிலைமையில் இருக்கும். வெங்காயத்தோட விலை இன்னும் ஏறுமா அப்படின்ற ஒரு பயத்தோடையே நம்ம எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். 4 பேர் கூடி பேசுகிற வாட்ஸ்அப்லேயும் இப்போ அதிகமாக பேசப்படுறது வெங்காயத்தோட விலையை பற்றி தான். இது நமக்கு ரொம்ப ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். தினமும் பயன்படுத்தக்கூடிய வெங்காயத்தோட விலை இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப சிரமத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. விலை கட்டுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெங்காயத்தை சமையலில் கம்மி பண்ணிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு தான் பார்க்குறோம். வெங்காயம் இல்லாமல் என்னால் சமைக்கவே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் புலம்புறத கேட்டிருப்போம். மற்ற வகையான காய்கறிகள் விலை அதிகமானால் கூட நம்ம வேறு காய்கறிகளை யூஸ் பண்ணிப்போம். ஆனால் பேசிக்கே வெங்காயன்ற போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் நிறைய உணவுகள் இருக்குது, அதை இன்றைக்கி பார்க்கலாம். வெங்காயம் சேர்க்காமலே நிறைய ஆரோக்கியமான உணவுகள் இருக்குது. அதாவது தாளிப்பில் கொஞ்சம் மாற்றங்கள், அப்புறம் காலை உணவுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் என்னென்ன செய்யலாம் அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காலை உணவுலேருந்தே இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ காலையில் உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போதுமே இட்லி, சாம்பார், அந்த மாதிரி பொங்கல் இதில் தாளிப்புக்கு நம்ம வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் காலை உணவுகளில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஒவ்வொரு நாளுக்கும் இப்போ ஒரு 5 நாளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்குப்படி பார்த்திங்கன்னா, ஒரு நாளுக்கு ஃப்ரூட்ஸு, ஒரு நாளுக்கு பச்சை பயிரை ஊற வச்சு நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். தானிய வகைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் சேர்த்துக்கலாம். 3ஆவது நாள் அவல் இந்த மாதிரியான ஊற வச்சது, வெறும் தேங்காய் மட்டும் போதும் அந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. உப்புமால கட்டாயமாக வெங்காயம் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தாளிப்பில் வெறும் தாளிப்பில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்தாலே நல்லா வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். வெங்காயம் இல்லாமல் சாம்பார் வைக்கலாம், சட்னி தொட்டுக்கலாம், இட்லிக்கோ தோசைக்கோ. அதே மாதிரி கஞ்சி, காலையில் அந்த ஓட்ஸ் கஞ்சி இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கெல்லாம் வெங்காயம் சேர்க்கணுன்ற அவசியம் இருக்காது. நான் சொன்ன இந்த காலை உணவுகள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஒரு 15 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதே இது ரொட்டீனாக நீங்கள் பண்ணும்போது உங்கள் உடம்பும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் அப்படின்னா நிறைய பேர் மழை காலத்தில் பஜ்ஜி அந்த மாதிரிலாம் செய்வாங்க. வெங்காய பஜ்ஜிக்கு பதிலாக ஓமவல்லி பஜ்ஜி, உருளைக்கிழங்கு, வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம என்னென்ன சேர்க்கலாமோ அது மாதிரி ஹெல்த்தியாகவே நிறைய ஆப்ஷனல் நம்ம கூட இருக்குது. ஸோ அதனால் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சிம்பிளாக காயல் சமையல் பகுதியிலேயே நிறையவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். குழந்தைங்களுக்கு சூப் அந்த மாதிரியான ஐட்டங்களை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அப்போ மதியானம் என்ன வகையான குழம்புகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த விலை ஏற்றத்தினால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக பண்ண முடியுமோ நிறைய வெரைட்டி ரைஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ புளிக்குழம்பு அதுக்கெல்லாம் வெங்காயம் தேவைப்படாது. அதனால் புளிக்குழம்பு வச்சுக்கலாம். பருப்பு வைக்கும்போது அந்த தாலுக்கு நமக்கு வெங்காயம் தேவைப்படாது. ஸோ பிரியாணியே நம்ம பண்ணால் கூட எல்லா வகையான காய்கறிகளை சேர்த்து பண்ணும்போது வெங்காயத்தை நம்ம குறைச்சிக்கலாம். அதனால் ருசி ஒன்றும் மாற போகிறது இல்லை. அதனால் வெங்காயம் நமக்கு விலை அதிகமாக இருக்கும்போது அதை நம்ம கம்மி பண்ணி சாப்பிட்றதுனால தப்பில்லை. மோர் குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம அதிகமாக வெங்காயம் சேர்க்குறதே கிடையாது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் ரசம் வச்சு துவையல் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா காய்கறிகளை வெங்காயம் இல்லாமல் நம்ம சாதாரண தாளிப்பில் வச்சு வேக வச்சு சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் நீங்கள் வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம முட்டைக்கோஸ் சின்ன நீட்டமாக அரிஞ்சு அதையும் பயன்படுத்தலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதிகமாக இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. காசு கொடுத்து நம்ம வாங்கணுன்றதை விட நம்ம சிக்கனமாக இருந்துட்டு சில உணவுகளுக்கு கட்டாயமாக வெங்காயம் தேவைப்படும். அந்த மாதிரி உணவுகளுக்கு நம்ம
குறைச்சி பயன்படுத்திக்கலாம், அல்லது இதில் சிக்கனமாக இருந்துட்டு அதில் நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை. ஸோ இன்றைக்குள்ள மாற்றங்கள் நாளைக்கு மாறும். இதே எப்போதுமே நம்ம சிக்கனத்தை கடைப்பிடிச்சோம்னா எந்த சூழ்நிலையிலும் நம்மளால் சமாளிக்க முடியும். ஸோ இந்த உணவு சிக்கனத்தை இன்னையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா எந்த சூழ்நிலையிலும் நம்மளால் சமாளிக்க முடியும். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.